பாருங்க அருகே நடந்து வாடா என் அருமை பாலர்களா இன்பமுள்ள பீலர்களா நடந்து நடந்து எங்களுடைய கால்கரெல்லாம் சோர்ந்து போகின்றது. இதற்கு மேற்பட்டு எங்களால் நடக்க முடியலம்மா. எங்களுக்கு பசி மயக்கமாக இருக்கின்றது. குடிப்பதற்கும் தண்ணீர் வேண்டும் என்று வருகின்றேன். ராஜா இங்க பாருப்பா, இதோ தெரிகின்றது. இந்த கானகத்தை கடந்து விட்டால் உன்னுடைய தாய் மாமன் வீடுதான். அங்கு சென்று உன்னுடைய பசியெல்லாம் போக்கி விடுகின்றேன். இருந்தாலும் சற்று நேரம் இந்த மரத்தடியில் ஓய்வெடுத்து விட்டு செல்லாம். ஓடிவிட்டது, நம்மளை பார்த்து பயந்து ஓடிவிட்டது சிங்கம். நாட்டுக்கு நான் தான் ராஜா. வந்துவிட்டோம் கானகம். பார்த்தால் அந்த பெண்ணை பார்த்தாலே பாவமாக இருக்கின்றது. தலைவிரி கோலத்தோடு 7 பிள்ளைகளும் இருக்கின்றாலே யார் என்று தெரியவில்லை. ஐயோ பாவம் பெண்ணே, 7 பிள்ளையோடு நீ இங்கே வர. உன்னை பார்த்தால் பாவமாக இருக்கின்றது. யாரம்மா நீ? இந்த கானகத்திலே 7 பிள்ளைகளும் வந்திருக்கிறார். யாரம்மா நீ? அம்மா ஐயா, 7 பிள்ளைகளோட தாயுமாக இந்த கானகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றாயே, என்ன யாருன்னு கேட்கிறீங்களே? உண்மைதானம்மா? ஐயா, என் துயரத்தையோ துயரத்தையோ என்று சொல்வேன் ஐயா. என்னுடைய துயரத்தையோ என் கஷ்ட காலத்தையோ தங்களிடத்தில் என்னவென்று எடுத்துரைப்பேன் ஐயா. ஐயோ பாவம் அம்மா, இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் சில காலம் இன்பத்தில் வாழலாம், சில காலம் துன்பத்தில் வாழலாம். என்பமே வாழ்க்கை இல்லை அம்மா, துன்பமே வாழ்க்கை இல்லை அம்மா. இரண்டுமே வந்துதான் தீர வேண்டும். கஷ்டமும் நஷ்டமும் பாரு. நான் கஷ்டப்படுகிறேன் என்று உரைக்கின்றாய். ஆமாம், உன் ஊர் ஏது? உனது நாடு ஏது அம்மா? ஐயா, நான் எந்த நாட்டில் சேர்ந்தவள் என்று கேட்கின்றா? உண்மைதான் அம்மா. ஐயா, ஈசன் விஸ்வாச ஈசன் விஸ்வாச ஈசன் விஸ்வாச நகரம் எந்த நாடு ஐயா? என்னுடைய நாடு காசி மாநகரம் ஐயா. கேட்டாயடா? அந்த பெண் இன்னும் உரைக்கின்றாள். கேட்டாயா? காசிமா நகரம் என்று உரைக்கின்றாளே. காசிமா நகரத்தில் என் தங்கை அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள்.
ஐயோ கடவுளே, காசி நாடுன்னு உன் தங்கச்சி மட்டும்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தியா? சேத்து பட்டுனா 2 சேத்து பட்டு தெரியுமா? அப்படி என்றால் வரவையில ஒரு சேத்து பட்டு, மந்தவாசி பக்கத்துல ஒரு சேத்து பட்டு, போலூர் பக்கத்துல இந்த வரவை அங்கதான் அங்க ஒரு சேத்து பட்டு, அப்படியா? சென்னையில ஒரு சேத்து பட்டு இருக்குது. அதிகமாக இருக்கின்றதா? அங்க போய் புத்தாண்ட ஒரு சேத்து பட்டு. ஒரு ஊரிலே 3 ஊர் இருக்கின்றது. அதனால் உன் தங்கச்சியை காசிமா நகரம் அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த, அது எந்த நகரமோ உன் தங்கச்சியா வரப்போற தங்க இருக்காது. இருக்காது. அம்மா அப்படியா? பெண்ணே, உனது நாடு காசிமா நகரம் என்று உரைக்கின்றாய். காசிமா நகரம் உந்தன் நாடு காசிமா நகரம் உந்தன் நகரம் என்றார். காசிமா நகரம் உந்தன் நாடு என்றார். கணவன் பெயர் யாது? அம்மா பாவம், நீயோ காசிமா நகரம் என்று உரைக்கின்றாய். ஆமா, உனது கணவர் பெயர் என்னம்மா? உனது கணவர் பெயர் என்ன? ஐயா, என்னை தொட்டு தாலி கட்டினாரே என் கணவர் பெயரை கேட்கின்றா? உண்மைதாம்மா. ஐயா, காவலா 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 காசிராஜன் என்பன் கணவர் ஐயா. ஐயா, என் கணவர் பெயர் காசிராஜன் ஐயா. கேட்டாயடா 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 பாவி கேட்டாயடா. அதுக்கு சவுடா போகுது. அந்த பெண் என்ன உரைக்கின்றாள் கேட்டாயா? காசிராஜன் என்று உரைக்கின்றாளே, காசிராஜன் யார்? என் தங்கையை மனம் முடித்தேனே, அவர் பெயர் காசிராஜன் தானே. கேட்டாயடா? நேற்று கண்டு ஆடுறான்னு தெரியல மாட்டாது. காசிராஜனும் கணவன் கொண்டாட்டி பேர் மட்டும் தானா? ஐயோ, முச்சாமின்னு ஊர்ல 3 பேர் இருப்பாங்க, நட்ராஜன்னு 4 பேர் இருப்பாங்க. அப்படி என்றால் என் தங்கை என் கணவன் எத்தனையோ காசிராஜன் இருக்கிறான். அப்படியா? காசிநாதன் எத்தனையோ பேர் இருந்தாங்க, போய் சேர்ந்தாங்க. ஏழு மோலன்னு ஏழு மலடா ஏன்டா இப்படி? அது போறதெல்லாம். அப்படி என்றால் அந்த பெண்ணின் பெயர் என்னவென்று கேட்க வேண்டும். ஆமா அம்மா, உன் கணவர் பெயர் காசிராஜன் என்று உரைக்கின்றாய். அம்மா, காசிராஜன் கணவன் என்னுடைய பெயரை கேட்கின்றா? ஐயா, பாவி என்னையே. பாவியா? பாவியா? பாவி என்னையே. பாவி என்னையே நல்ல தங்காகி நாடி போற்றும் ஐயா. என்னுடைய பெயர் நல்ல தங்காள் ஐயா. என் தங்கையா? அம்மா, அண்ணா, குழந்தைகள் யார் அம்மா? நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அண்ணா. நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அண்ணா. நான் உன்னையே நம்பியிருந்தேனே. எனக்கு எப்பேற்பட்ட ஒரு துன்பங்கள் வந்தாலும் என் கூட பிறந்த அண்ணன் இருக்கிறா,
என்னை கைவிட மாட்டேன் நான் நம்பி இருந்தேன்ப்பாவி. என்னை கைவிட்டுட்டான சதிகாரப்பாவி, அனவாசக்காரப்பாவி. தங்கை பெற்ற செல்வங்கள் 6 செல்வங்கள் இருக்கிறது. ஒரு செல்வம் ஐயா. என் பிள்ளைகளை பார்த்து அண்ணா, எனக்கு வாரி கொடுத்தண்ணா, எனக்கு சீரு கொடுத்தண்ணா. நான் ஒரு தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு என்ன நினைக்காத சீரை நீ வாரி வாரி கொடுத்தியே. இந்த பாவி நான் 7 மக்களை பெற்றேன். என்ன ஒரு முறை நீ வந்து பார்த்திருக்க கூடாதா? இந்த பாவி நீ ஒரு முறை வந்து பார்த்திருக்க கூடாதா? ஐயோ தங்கா, அண்ணா, என் பிள்ளைகள் பிறந்த செய்தி கேட்டவுடனே எனக்கு யானை மீதும் குதிரை மீதும் பொண்ணும் பொருளை வாரி வாரி கொடுத்தியே. அண்ணா, நான் சிறிய வயதிலிருந்து தாய் தந்தை முகத்தை பார்த்தது கிடையாதுண்ணா. உன்னுடைய முகத்தை பார்த்து வளர்ந்தவண்ணா. உன்னோட அன்பான வார்த்தையோ உன்னுடைய அரவணைப்புல வாழ்ந்த பாவினா நான். என்ன ஒரு முறை நீ வந்து பார்த்திருக்க கூடாதா? நான் கெட்டு நந்தனே, என்ன நீ ஒரு முறை ஆதரிச்சுக்க கூடாதா? என்னாலதையா கை விட்டுட்டு என் பிள்ளைலாம் பசி பட்டினி மறுக்கிறாங்களே. இந்த பாவி நான் யாருக்கு நான் தீங்கு செய்தேன்? இந்த பாவி நான் யாருடைய குடியை நான் கெடுத்தேன்? எனக்கு இப்பேற்பட்ட கதி வந்து நேர்ந்துடுச்சேன். சொல்லால் கொள்ள வேண்டாம் அம்மா, சொல்லால் சொல்ல வேண்டாம். என் கூட பிறந்த பொறுப்பேன். அண்ணா, சத்தியத்தை காத்து வந்தேன், உத்தமி பிள்ளையும் பெற்றி சந்திரமதி நிலையான சந்திரமதி நிலையான சந்திரமதி நிலையான சத்தியத்தை காத்து வந்த உத்தமி பிள்ளையும் பெற்ற சந்திரமதி நிலையானது. அண்ணா, சந்திரமதி நிலையானது. அண்ணா, சந்திரமதி நிலையானது. காத்து வந்தேன், உத்தமி பிள்ளையும் பெற்றி சந்திரமதி நிலையானே. அண்ணா, சந்திரமதி நிலையானே. சந்திரமதி நிலையானே. உத்தமி பிள்ளையும் பெற்ற சந்திரமதி நிலையானது. அண்ணா, சந்திரமதி நிலையானது. அண்ணா, சந்திரமதி நிலையானது. உள்ள
நிலையானதே அண்ணா சந்திரமதி நிலையானதே. நல்ல தங்கா, நீ நலமோடு இருக்கின்றாய். இந்நாட்டிலே இப்படிப்பட்ட சீர்வரிசை யாருமே கொடுக்க மாட்டார்களே. என் தங்கை நலமோடு இருக்கின்றாள் என்றுதானே நான் நினைத்திருந்தேன். அம்மா, இந்த நிலைமையா உனக்கு வர வேண்டும் தாயே. அம்மா, என்ன மானது உனக்கு? தங்கா, அண்ணா, 12 வருடமா என்னுடைய நாடு பஞ்சமாகி விட்டது. அண்ணா, நான் பெற்றெடுத்த 7 பிள்ளைகளும் உண்ணம் இல்லாமல் உடுத்தம் இல்லாமல் அண்ணா என் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு ஒரு கால ஆகுதுண்ணா. என் பிள்ளையோட மகத்தை பாருண்ணா. கவலைப்படாதம்மா, இந்த அண்ணனை தேடி வந்து விட்டாய். நானும் உன்னை பார்த்து விட்டேன். அம்மா, கவலைப்படாதம்மா. இப்போது புறப்படுமா? நம் நாட்டுக்கு சென்றால் உனது அண்ணி அலங்காரி இருப்பாள். அம்மா, உன்னை நன்றாக உபசரிப்பாள். அம்மா, என்ன கவலைப்படாதம்மா தங்கா, கவலைப்படாதம்மா. என்ன நீங்கள் சிறிய வயதில் என்னை திருமணம் முடித்து நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். அண்ணா, நான் சிறிய வயதில் திருமணம் முடிந்து என்னுடைய புகுந்த வீட்டிற்கு சென்றேனே. என்னுடைய தாய் வீட்டுக்கு வழி தெரியாமல் தான் என் பிள்ளைகளை இந்த கானகத்தில் நான் இழுத்தடிக்கிறேன்னா எனக்கு பிறந்த வீட்டுக்கு வழி. ஐயோ தங்கா, வழி தெரியாமல் தான் இந்த கானகத்திலே நீ அழைத்துக் கொண்டிருக்கின்றாய். அம்மா, தங்கா, கலங்காதே நல்ல தங்கா. கற்புடைய எனது மங்கா. கலங்காதி நல்ல தங்கா, கற்புடைய எனது மங்கா. நல்ல தங்கா தங்கா. அன்புடனே உபசரிப்பால். அம்மா, உனது அண்ணி. அம்மா, என்னுடைய அண்ணி. என்ன அம்மா, அலங்காரி உன்னை கண்டால் உன்னை அன்புடன் உபசரிப்பாளம்மா. நல்ல தங்கா தங்கா. தாராளமாய் சென்று வருவாய். அம்மா, தங்கா, நலம் காக்கும் நமது நாடு, நலம் காக்கும் நமது நாடு. உன்னை தாராளமாய் வரவேற்கும் அன்புடன் நீ சென்று வாரா. நல்ல தங்கா. சென்றால் உனது அண்ணி அலங்காரி இருக்கின்றாள். அம்மா, உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வாள். அம்மா, இப்போது நாட்டுக்கு வழி தெரியாமல் தான் இந்த கானகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறாள். நாட்டுக்கு வழி தெரியவில்லை என்று என் தங்கையை பார்த்தாயடா, என் தங்கையை பார்த்தாயடா. சிறு வயதிலே விட்டு பிரிந்தவர்கள் நாட்டுக்கு வழி தெரியாமல் தாம் பெற்ற 7 செல்வங்களோடு இந்த காலகத்திலே அடைந்து கொண்டு கவலை கொள்ளாதீங்க. நாட்டுக்கு வழி சொல்லப்படா. சீக்கிரம் அம்மா, சீக்கிரமா சொல்லுடா. அழாதம்மா. உன் அண்ணன் அரண்மனைக்கு போகணும்னா இந்த வனத்தை தாண்டனா பெரிய ஒரு பாறை வரும். இந்த கானகத்தை தாண்டினவ அந்த பாறையை ஏறி இறங்கினா தென்னந்தோப்பா தெரியும். அந்த தென்னந்தோப்பை தாண்டனா கொய்யா தோப்பு. அந்த கொய்யா தோப்பை தாண்டனா மாந்தோப்பு. மாந்தோப்பை தாண்டனா பார்த்து போங்கம்மா தைலம் தோப்பா தெரியும். அந்த தைல தோப்பை தாண்டி போகும் பெரிய அரண்மனை தெரியும். அது யாருடைய அரண்மனை தெரியுமா? யாருடையது? உன் அண்ணனுடைய. சொல்லலாமா இந்த வார்த்தையை? சொல்லலாமா? சொல்லலாமா? இரு புள்ள வர கேட்பாத கூட்டு போக போறாங்க.
போடா. என்ன பாவி, என்னடா பார்த்து சொல்ற? போடா. என்ன தப்பா சொன்னேன்? டேய், போடா. போடா. உங்க அண்ணன் அருண் ஏன்டா பிரித்து பேசுற? என் தங்கி என்ன ஏன்டா பிரித்து பேசுற? பேசுறடா காஜிய. நான் பிரிச்சு பேசுறாங்களாம். நம்ம அரண்மனை சொல்லுடா. அதத்தான் தாலி கட்டி போட்டுட்டுமே இப்ப கூட பிரிச்சு பேசக்கூடாது. என் தங்கையும் நானும் இருக்கிற ஆளு 7 குழந்தைங்க பத்தின போய் பார்க்கத்தானா? சொல்லுடா 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 சொல்லுடா, சீக்கிரமா சொல்லுடா. பிரிச்சு சொல்லிட்டாங்களா உன்னையும் அண்ணியும்? அரண்மனையில சின்ன குழந்தையில விளையாடி இருப்பீங்க. வழி தெரியலடா தான் சொல்லிக்கினே வந்தேன்னா இதெல்லாம் தாண்டி போனா அரண்மனை இருக்கும். உன் அண்ணி அலங்காரி இருப்பாங்க. குழந்தைகள்லாம் எப்படி வாடிக்கை நிற்குது? 1 2 3 4 5 இது அந்த கிராப் போய் மேய்ச்சின்னு வந்ததா? கிராப் போய் மேய்ச்சின்னு அம்மா இந்த பையன் பச்சை தகுந்த கறி சாப்பிட்டானா? ஐயோ, என் தங்கை பெற்ற சொல்லுங்களா? கேள்வி பண்ணா உனக்கு கேள்வி. ஆமா, ஐயோ பாவடியா. ஆமா, என் தங்கை பெற்ற சொல்லுக்கு இந்த பல்லு தான் அழகா இருக்குது. ஆமா, உனக்கு பெயர் என்னடா சொல்லும்? குழந்தை வாய மூணு எவ்வளோ டைப் பண்ணி. உனது பெயர் என்னடா சொல்லும்? என்னடா உனது பெயர்? மாமா மாமாவை தவிர வேற எதுவும் பசிங்க. பசி பசி வழக்கம். என்னடா பேரு? ஞானசேகர மாமா. மணியா ஞானசேகர். ஆமா மாமா. கவலைப்படாது. என்னப்பா போனோம்? உனக்கு என்னடா வேண்டும்? மாமா எனக்கு கீரி புள்ள வேணும். பத்தியா மணி இத மாமா கிளி கிளி வேண்டும். எனக்கு குரங்கு கேள்வி வேணும். என்னடா இது? குரங்கோட சாதியா? இப்ப நம்ம தான் இருக்கா? பல்லு வளர்க்கத்தே கிடையாதா? செல்வம்டா. பல்லு வளர்க்கனா பல்லு தேஞ்சிருன்னு போன தீபாவளிக்கு தான் வளர்க்கணும். என்னப்பா போனா புயல் கொட்ட வேண்டும். பொறுமையா பேசணுமா? மான்குட்டி புள்ளி 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 மான் போகணுமா? கும்பலா இருக்கணும். என்ன பண்ண போறா? மான் குட்டியில பசங்களுக்கு சொல்லுங்கள். என்ன இன்னொரு குழந்தையை காணவில்லை? எங்க சென்று விட்டான்? நடக்க முடியாதா? நாவும் மரத்தடியில நாகத்தை போட்டு வருகிறாங்க. மாமா மாமா என்னடா? எனக்கு காட்டு பண்ணி குட்டி வேணுமா? எதுனா தோட்டத்துல கரும்பு தோட்டத்துல வைப்பாங்க. கருத்து காட்டு நான் தருவேன். அவன் தான் தெரியாம கேக்குறான். சின்ன பையனா நீ விலைக்கு சொல்றியா? வழியா மாமா இந்த மாதிரி வெள்ளை பண்ணி குட்டி வேணாம் மாமா. இல்லப்பா, நான் பெரியாண்ட ஒரு மூத்து கொடுக்குற கருப்பு பண்ணி போய் வாங்கம்மா. இதுக்கு போய் வாங்கம்மா. நானும் உன்னுடன் வந்து விடுவேன். மன்னன் கானகவன் தான் மிருகங்களை வேட்டையாடாமல் தங்கையை பார்த்தான். தங்கை உடனே வந்து விட்டான் நாட்டுக்கு என்று சொல்லால் சொல்லுவார்கள். அதனால் சற்று நேரத்திலே நான் மிருகங்களை வேட்டையாடி விட்டு உன் பின்தொடர்ந்து வந்து விடுகின்றேன். புறப்படுமா? புறப்படு. சென்று வாமா. புறப்படுமா? போட்டு கதையில தான் உதவாங்க.
பார்த்தாயா என் தங்கை செல்கின்றார் என் மனைவி அலங்காரி நன்றாக உபசரிப்பாரடா குறை என்பதே இருக்காது தாங்க தாங்க தாங்கிட்டு தாங்க வரடா என் மனைவி தாங்குவா நம்ம போட்டாச்சாச்சு என் மனைவியடா ஐயா 3 திசையில மனவேட்டை ஆடி விட்டோம் இன்னும் ஒரு திசை இருக்கின்றது முறுக்கு திசை முறுக்கு திசையா மேற்கு திசை மேற்கு திசை எப்போது மிருகங்களை வேட்டையாட விட்டு என் தங்கையை பார்க்க செல்ல வேண்டும் ஓடி வா ஓடி வா